Hi friends, welcome to Yuva's Kitchen. Yuva's Kitchen channel இது வரைக்கும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பட்டனை press பண்ணுங்க. கூடவே இருக்கிற bell ஐகானையும் மறக்காம press பண்ணுங்க. முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு எப்படி ஹெல்தியான சாலட் செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் பச்சை பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பயிறு முளைக்கட்டுறதுக்கு 24 மணி நேரமாவது ஆகும். இந்த சாலட் செய்யறதுக்கு the day before morning 1 கப் பச்சை பயிரை தண்ணில ஊற வச்சிட்டேன். 8 ல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் தண்ணில ஊறினதுக்கு அப்புறமா அதை தண்ணியை வடிச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் அதை மூடி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா முளைக்கட்டி வந்திருந்தது. இப்போ இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு சாலட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் சாலடில் ஆட் பண்ணுறேங்கிறது சொல்கிறேன். பொடி பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின தக்காளி பழம் 1, கொஞ்சமாக மின்ட்டு புதினா இலையும் எடுத்திருக்கேன். பச்சை மாங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை மாங்காய் கிடைக்கலைன்னா ட்ரை மேங்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள். குடமிளகாய் 1 கப்பு, துருவன கேரட் 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட வெள்ளரிக்காய் இருந்தால் அதுவும் 1 கப் எடுத்துக்கோங்க. சாலடுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து சாலடுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, லெமன் புளிப்புக்கு தேவையான அளவு, 1-2 பச்சை மிளகாய். இப்போ சாலட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போடுறேன். 1 கப் முளைக்கட்டின பச்சை பயிறு, 1 கப் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 1 கப் தக்காளி, பொடியாக கட் பண்ண பச்சை மாங்காய், அடுத்து குடமிளகாய், துருவன கேரட், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை, அடுத்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, அடுத்து புளிப்புக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ், அடுத்து 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஹெல்த்தியான சாலட் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சாலட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவாஸ் கிச்சன். தேங்க்யூ.